ஓகே பாருங்க. ஒரு தேர்ச்சி ஆறுன்னு சொல்ற விடயம் தனியுடைமை வணிகங்களின் நிதி கூற்றுக்கள். நீங்க தேர்ச்சி ஆறு தொடர்பான அறிமுக வகுப்பு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் பாத்தீங்க. அப்ப முதலாவது நாங்க பார்த்த விடயம் உங்களுக்கு ஒரு தனியுடைமை வணிகத்துல நீங்க வணிக கல்வி பிசினஸ் ஸ்டடீஸ்ல படிப்பீங்க. வணிக அமைப்புகள்ல இந்த தனியுடைமை பங்குடைமை கம்பெனி தொடர்பான விடயம் படிப்பீங்க. அதே விடயம் உங்களுக்கு கணக்கீடுல தனியுடைமை வணிகங்களின் நிதி கூற்றுக்கள் ஒரு தனி நபரால உருவாக்கப்படுகின்ற ஒரு வணிகம் அதுல தயாரிக்கப்படக்கூடிய நிதி கூற்றுக்கள் கணக்கு வைக்கும் முறை படிப்பீங்க. அதே போல பங்குடைமை இரண்டுக்கும் மேற்பட்ட நபர்களால உருவாக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த பங்குடைமையில எப்படி நாங்க கணக்குகளை மேற்கொள்வோம், எப்படி கணக்குகளை நாங்க தயாரிப்போம், பங்குடைமை நிதி கூற்றுக்கள் அதுவும் நீங்க பின்னுக்கு படிப்பீங்க தேர்ச்சி 10ல. அதே போல ஒரு கம்பெனில தயாரிக்கக்கூடிய நிதி கூற்றுக்கள் தேர்ச்சி 12ல படிப்பீங்க கம்பெனி நிதி கூற்றுகள். இப்படி நீங்க ஒவ்வொரு வணிகங்களையும் வகைப்படுத்தி அந்த வணிகத்துல எப்படி நிதி கூற்றுக்கள் தயாரிக்கப்படுது, அங்க நிதி கூற்றுக்கள் எந்த அமைப்புல பதிவுகள் மேற்கொள்ளப்படுதுன்னு படிப்பீங்க. சரியா? இதை தெளிவான முறையில விலகி கொள்ளணும். இது நீங்க பின்னுக்கு ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ் செகண்ட் இயர் சிலபஸ்ல படிச்சுட்டு போவீங்க. அதன் அடிப்படையில உங்களுக்கு செகண்ட் டைம் சிலபஸ், அந்த செகண்ட் டைம் சிலபஸ்ல 2 பாடங்கள் படிக்கணும். முதலாவது தேர்ச்சி 5 கணக்கீட்டு எண்ண கருக்கள். சரியா? அது நாங்க முழுமையா சிறப்பான முறையில படிச்சு முடிச்சிட்டோம். அடுத்து உங்களுக்கு இறுதியா படிக்க வேண்டிய விடயம் தேர்ச்சி 6 ஒரு தனியுடைமை வணிகத்துல காணப்படக்கூடிய நிதி கூற்றுக்கள். அப்ப ஒரு தனியுடைமை வணிகத்துல அடிப்படையா நாங்க என்னத்தை படிப்போம்? முதலாவது தனியுடைமை வணிகத்துல அறிமுக விடயம் பார்ப்போம். இரண்டாவது அந்த தனியுடைமை வணிகத்துல தயாரிக்கக்கூடிய நிதி கூற்றுக்கள் பார்ப்போம். வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்று. இறுதியா பார்க்க வேண்டிய விடயம் அந்த தனியுடைமை வணிகத்துல அந்த வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்று அது தொடர்பான மாதிரி வடிவங்கள், அந்த ஃபார்மட் விடயங்கள் பார்ப்போம். சரியா? எனவே நாங்க பாடத்துக்குள்ள போவோம். உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ல அது தொடர்பான விளக்கமான முறையில பெஸ்டா படிச்சுட்டோம். இன்னைக்கு நாங்க பாடத்துக்குள்ள போவோம். எனவே எல்லாரும் தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. ஆர்டர் டியூட்ல தனியுடைமை வணிகம் அப்படி தரப்பட்டிக்கும். அது கீழே நீங்க முக்கியமான குறிப்புகள் எழுதணும். அடுத்து தனியுடைமை வியாபாரம் ஒன்று நிதி கூற்றுகள், அது கீழே நீங்க நோட்ஸ் எழுதி கொள்ளணும். உங்களுக்கு தேர்ச்சியாஞ்சி டியூட் எப்படி தரப்பட்டுச்சோ அதே போல தேர்ச்சியார் டியூட்டும் முழுமையா தரப்படும். முக்கியமான குறிப்புகளை நாங்க எழுதி படிச்சு கொள்ளணும். சரியா? எனவே முதலாவது தனி உடைமை வணிகம், அதுல விளக்கத்தை நாங்க பார்ப்போம். முதலாவது பாருங்க, தனி உடைமை வணிகம். தனி உடைமை வணிகம்டா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா சொல்லிக் கொள்ளலாம். இந்த பேரை பாருங்க, தனி உடைமை. தனிடா யாரு? ஒரு நபர் தான் தனி நபர்னு சொல்லுவோம். உடைமைடா என்ன? உரிமையாளர், ஒரு தனி உடைமை. அடுத்து பாருங்க வணிகம். வணிகம்னா நார்மலா தெரியும். அப்ப தனி உடைமை வணிகம்னு சொல்றது தெளிவான முறையில விளங்கிக் கொள்ளுங்க. குறிப்பிட்ட ஒரு நபர் காணப்படுவாரு, அவர் என்ன செய்வாரு? மூலதனம் இடுவாரு. ஒரு வணிகத்தை ஆரம்பிக்கிற மாதிரிதான் கட்டாயம் எங்களுக்கு நிதி பணம் தேவை. அதான் நாங்க சொல்லுவோம் மூலதனம். அப்ப தனிநபர் ஒருவர் மூலதனத்தை மேற்கொண்டு அந்த தனியுடைமை வணிகத்துல இடம்பெறக்கூடிய சகல நிர்வாக நடவடிக்கைகள், மூலதனங்கள் இடப்பட்டு அந்த தனி நபரால நிர்வாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இதன் மூலம் இவர் ஒன்றை லாபம் உழைக்கலாம் அல்லது நட்டம் உழைக்கலாம். இதை தெளிவா விளங்கிக் கொள்ளணும். ஒரு தனிநபர் மூலதனத்தை இட்டு நிர்வாக நடவடிக்கையில ஈடுபடுறாரு, பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யறாரு, வழங்குறாரு. அடுத்தது பொருட்கள் சேவைகளை விற்பனை செய்யறாரு, வருமானங்களை பெற்றுக்கொள்றாரு, செலவுகளை மேற்கொள்றாரு. அதை நாங்க சொல்லுவோம் அந்த நிர்வாக நடவடிக்கைகள். சரியா? செயற்பாட்டு நடவடிக்கை. அந்த நடவடிக்கை மூலம் ஒண்ணு இலாபத்தை உழைத்து கொள்ளலாம் அல்லது நட்டங்களை பெற்றுக் கொள்ளலாம். லாபமா இருந்தாலும் அந்த தனிநபர் தான் அனுபவிப்பாரு, நட்டமா இருந்தாலும் அந்த தனிநபர் தான் முகம் கொடுக்கணும். அந்த நட்டத்துக்கு எதிரா அவரும் முகம் கொடுக்கணும். எனவே தனியுடைமை வணிகம்டா தெளிவான முறையில சிம்பிளா விலகி கொள்ளுங்க.
தனிநபர் ஒருவரினால் மூலதனமிட்டு அவரினாலே நிர்வாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு லாப அல்லது நட்டங்களை பங்கு கொள்ளும் நிறுவனம் தனியுடைமை வணிகமாகும். இது கிளியரா? ஒரு தனிநபர் மூலதனமிட்டு நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதன் மூலம் இலாப நட்டங்களை அனுபவிக்கிற லாப நட்டங்களை பங்கு கொள்ளுற ஒரு வணிக அமைப்பு தனியுடைமை வணிகமாகும். இது கிளியரா? ஒரே ஒரு உரிமையாளர் காணப்படுவாரு, அவரே சகல நடவடிக்கைகளை மேற்கொள்ளுவாரு, அதன் மூலம் உழைக்கப்படுகின்ற இலாபங்கள் நட்டங்களுக்கு அவரே பொறுப்பாய்ப்பாரு. இதை நாங்க சொல்லுவோம் தனி உடைமை வணிகம். இது கிளியரா? ஒவ்வொரு விடயங்கள் கிளியர்னா குயிக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தடுத்த விடயங்களை படிச்சுட்டு போவோம். நாங்க பெஸ்டா படிச்சுட்டு போவோம். சரியா? இப்ப கிளாஸ்ல ஜாயின் பண்ற எல்லாரும் நீங்க கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணா கட்டாயம் உங்களுக்கு 100% கிளாஸ் சாட்டிஸ்ஃபைடோட திருப்தியோட நீங்க போகணும். இப்ப இங்க படிச்சுட்டு நீங்க இன்னும் ஒரு கிளாஸ்க்கு போக கூடாது. அப்ப இங்கே நீங்க சகல விடயங்கள் தியரியா இருக்கலாம், பேப்பர் கிளாஸா இருக்கலாம், ரிவிஷன் ஆயிக்கலாம், செமினார் ஆயிக்கலாம், எந்த விடயமா இருந்தாலும் 100% உங்களுக்கு கிளியரா போகணும். அதுக்கு 100% என்னால முடியுமான அளவு படிச்சு தருவேன். உங்களுக்கு தேவையான விடயங்களை உடனடியா கேட்டுக்கொள்ளுங்க. விளங்குச்சுன்னா ஓகேன்னு போட்டுப்போம். சரியா? ஓகே. அப்ப எல்லாரும் சொல்றீங்க தனியுடைமை வணிகம் கிளியர். அப்ப இறுதியா பாருங்க, தனியுடைமை வணிகம்னா சிம்பிளான விடயம் தங்கச்சி தம்பி. ஒரு தனிநபர் காணப்படுவாரு, அவரு மூலதனம் இடுவாரு, ஒரு பணத்தை இடலாம், சொத்துக்களை இடலாம், மூலதனம் நிதின்னு சொல்லுவோம். அந்த மூலதனம் இடப்பட்டு அவர் அந்த நிர்வாக நடவடிக்கை உற்பத்தி விற்பனை விநியோகம் வருமானமாக பெற்றுக்கொள்றது செலவுகளை மேற்கொள்றது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதன் மூலம் இலாபங்களை உழைப்பாரு. லாபங்களை உழைத்தா அவர் அனுபவிப்பாரு. அப்ப நட்டங்கள் வந்தா அவர் ஒன்றும் செய்யறது இல்லையா? நட்டங்கள் வந்தாலும் அவரே தான் ஃபேஸ் பண்ணணும், அவர் தான் முகம் கொடுக்கணும். எனவே லாப நட்டங்களை அவரே முகம் கொடுத்து மேற்கொள்கின்ற வணிக அமைப்பு தனியுடைமை வணிகமாகும். எனவே முதலாவது எழுதி கொள்ளுங்க தனி உடைமை வணிகம். அப்படி போட்டு அது கீழே நோட்ஸ் எழுதி கொள்ளும். ஒரு விடயங்களா தியரி விடயங்களை பார்த்து குயிக்கா நோட்ஸ் எழுதிட்டு போகும். எனவே தனி உடைமை வணிகம் எழுதி கொள்ளுங்க எல்லாரும். தனிநபர் ஒருவரினால் மூலதனம் இடப்பட்டு தனிநபர் ஒருவரினால் மூலதனம் இடப்பட்டு அவரினாலே நிர்வாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இலாப நட்டங்களை பங்கு கொள்ளும் நிறுவனம் தனி உடைமை வணிகமாகும். தனிநபர் ஒருவரினால் மூலதனம் இடப்பட்டு அவரினாலே நிர்வாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு லாப நட்டங்களை பங்கு கொள்ளும் நிறுவனம் தனி உடைமை வணிகமாகும். இதுல தெளிவா விளங்கிக் கொள்ளணும். நாம படிக்கக்கூடிய பாடம் கணக்கீடு, அக்கௌண்டிங் படிக்கிறோம். அவ்வளவு பிசினஸ் ஸ்டடிஸ் மாதிரி அந்த நோட்ஸ் விடயங்கள் தெளிவானாக கூடுதலா படிக்க தேவையில்லை. அதுல விளக்கங்கள் முக்கியமான விடயங்களை மட்டும் தெரிஞ்சா போதும். நீங்க அக்கௌண்டிங்ல கணக்கு விடயங்கள் தான் கூட செய்ய போறீங்க. அதே போல உங்களுக்கு நோட்ஸ் விடயங்கள் வரும். அது எக்ஸாமுக்கு என்ன வருமோ அது தொடர்பான விடயங்கள் எல்லாம் சொல்லி தருவேன். மற்றபடி நோமலா அந்த அறிமுக விடயங்கள் நோமலா தெரிஞ்சா போதும். சரியா? இப்ப நாங்க அடுத்த விடயத்துக்கு போவோம். இரண்டாவது பாருங்க, இந்த தனியுடைமை வணிகத்துல தனியுடைமை வியாபாரத்துல தயாரிக்கக்கூடிய நிதி கூற்றுக்கள். எனவே இரண்டாவது இப்ப நீங்களே சொல்லுங்க பாபம், ஒரு தனியுடைமை வணிகம் அப்படின்னா என்னன்னு படிச்சுக்கலாம். இரண்டாவது ஒரு தனியுடைமை வணிகத்துல தயாரிக்கக்கூடிய நிதி கூற்றுக்கள். அங்க என்னென்ன நிதி கூற்றுக்கள் தயாரிக்கப்படும் அதுதான் உங்களுக்கு பார்ட் 2ல வேண்டப்படுவது வரும். ஒரு தனியுடைமை வணிகத்துல தனியுடைமை வியாபாரத்துல தயாரிக்கப்படக்கூடிய நிதி கூற்றுக்கள். எனவே இரண்டாவது எழுதி கொள்ளுங்க தனியுடைமை வணிகம் ஒன்றின் நிதி கூற்றுக்கள். தனியுடைமை வணிகம் ஒன்றின் நிதி கூற்றுக்கள்.
நிதி கூற்றுக்கள்னா என்னன்னு தெளிவான முறையில படிச்சுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர்ல, ஃபர்ஸ்ட் டைம் சிலபஸ்ல தெளிவா படிச்சுக்கிறீங்க. நிதி கூற்றுக்கள் அல்லது நிதி கூற்றுக்களின் கூறுகள்: வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்று, உரிமையாண்மை மாற்றல் கூற்று, காசு பாய்ச்சல் கூற்று, கணக்கீட்டு கொள்கைகளும் குறிப்புகளும். இது கணக்கீட்டுல வரக்கூடிய நிதி கூற்றுக்கள் 5 வகைப்படுத்தல் நிதி கூற்றுக்களின் கூறுகள்னு சொல்லுவோம். சரியா? இப்ப ஒரு தனியுடைமை வணிகத்தின நிதி கூற்றுக்கள்னா இங்க நாங்க படிக்கக்கூடிய விடயம் இரண்டே இரண்டு விடயம். முதலாவது எல்லாருக்கும் நார்மலா தெரிஞ்சது. முதலாவது போட்டுக்கொள்ளுங்க, வருமான கூற்று. இரண்டாவது போடுங்க, நிதி நிலைமை கூற்று. முதலாவது வருமான கூற்று, இரண்டாவது நிதி நிலைமை கூற்று. தனியுடைமை வணிகம் ஒன்று நிதி கூற்றுக்கள் போட்டு அது கீழே எழுதி கொள்ளுங்க. முதலாவது வருமான கூற்று, இரண்டாவது நிதி நிலைமை கூற்று. இப்ப நாங்க ஒவ்வொரு விடயங்களா வருமான கூற்றுனா என்ன, அது தொடர்பான முக்கியமான விடயங்கள், அதுல நாங்க என்னென்ன விடயங்கள் பதிவு செய்வோம். இரண்டாவது நிதி நிலைமை கூற்றுண்டா என்ன, அது தொடர்பான விளக்கங்கள் எப்படி பதிவு செய்வோம். இறுதியா வருமான கூற்று நிதிநிலைமை கூற்றுட மாதிரி வடிவத்துக்கு வரும். சரியா? எனவே முதலாவது வருமான கூற்றுன்னு தலையை போடும். முதலாவது பாருங்க, வருமான கூற்று அப்படின்னா என்ன? வருமான கூற்றுனா நாங்க படிச்சுக்கிறோம் ஒரு குறித்த கால பகுதியில, சரியா, குறித்த ஒரு கால பகுதி. உதாரணமா 31/3/2027 உங்களோட நிதி கூற்று எப்படி வரும்? 1/4/2026 இருந்து 31/3/2027 இதோட கால பகுதி நிதியாண்டு சொல்லுவோம். ஒரு வருட கால பகுதி. இப்ப வருமான கூற்றுண்டா குறித்த ஒரு கால பகுதியில அந்த நிதியாண்டுக்குரிய இலாபம் அல்லது நட்டம்னு சொல்லுவோம். இந்த லாப நட்டத்துக்கு நாங்க பெயர் சொல்லுவோம் நிதி பெறுபேறு. ஃபர்ஸ்ட் டைம்ல படிச்சிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர்ல தெளிவா சொல்லி தந்துக்கிறேன். லாப நட்டத்துக்கு சொல்லுவோம் நிதி பெறுபேறு அல்லது செயற்பாட்டு பெறுபேறு. நோட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். நிதி பெறுபேறு அல்லது செயற்பாட்டு பெறுபேறுனா லாபம் அல்லது நட்டம். இப்ப வருமான கூட்டுண்டா சிம்பிளா விலை கொள்ளணும். ஒரு குறித்த காலப்பகுதியில இலாப நட்டங்களை அறிந்து கொள்வதற்காக அல்லது லாப நட்டங்களை கணிப்பீடு செய்வதற்காக தயாரிக்கப்படுகின்ற கூற்றை நாங்க சொல்லுவோம் வருமான கூற்று. ஒரு குறித்த காலப்பகுதியில அந்த நிதியாட்டுக்குரிய லாபங்கள் நட்டங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக லாப நட்டங்களை கணிப்பீடு செய்யறதுக்காக தயாரிக்கப்படக்கூடிய கூற்று வருமான கூற்று ஆகும். இந்த லாப நட்டங்களுக்கு நாங்க பெயர் சொல்லுவோம். முதலாவது நிதி பெறுபேறு அல்லது செயற்பாட்டு பெறுபேறு. அப்ப இங்க வருமான கூற்றுனா எப்படி விளக்கம் வரும்? குறித்த நிறுவனத்தின் குறித்த காலப்பகுதிக்கான நிதி பெறுபேற்றினை அல்லது லாப நட்டங்களை கணிப்பீடு செய்வதற்காக தயாரிக்கப்படும் கூற்று வருமான கூற்று ஆகும். சிம்பிளான விடை. நீங்க ஒரு நிறுவனம், அதாவது ஏ எனும் நிறுவனம் காணப்படுது அல்லது நீங்க ஒரு நிறுவனத்தை மேற்கொள்றீங்க. அந்த நிறுவனத்துல குறித்த ஒரு காலப்பகுதியில நீங்க தொடர்ச்சியா பிசினஸ் செய்றீங்க, தொடர்ச்சியா வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்றீங்க. உங்களுக்கு லாப நட்டம் தெரிஞ்சாதான் அந்த பிசினஸ் செய்யறதால உங்களுக்கு அனுகூலமா பிரதிகூலமான்னு தெரியும். சும்மா நீங்க ஒரு வணிகத்தை ஆரம்பிச்சு நடாத்துனீங்கன்னா அங்க பிரயோசனம் இல்ல. எல்லா வணிகத்திலேயும் முக்கியமான நோக்கம் முதலாவது லாபத்தை உச்சப்படுத்துறது, லாபத்தை உழைக்கிறது. அப்ப எந்த ஒரு வணிகமும் அதுல லாப நட்டங்களை கண்டுபிடிக்கணும். அப்படி லாப நட்டங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க தயாரிக்கிற கூற்று வடிவம் வருமான கூற்று. கிளியரா? குறித்த ஒரு நிறுவனத்தின் குறித்த காலப்பகுதிக்கான நிதி பெறுபேற்றினை அல்லது லாப நட்டங்களை கணிப்பீடு செய்வதற்காக தயாரிக்கப்படும் கூற்று வருமான கூற்று ஆகும். ஓகேயா? இப்ப இதுல பாருங்க,
தெளிவா விளங்கிக் கொள்ளணும். தம்பி தாஞ்சி பாருங்க, உங்களுக்கு பேப்பர்ல ஒரு வருமான கூற்று கேட்டா, அந்த வருமான கூற்றுல பதிவு செய்யக்கூடிய அந்த வருமான கூற்றுல உள்ளடங்கக்கூடிய கூறுகள்டா ரெண்டே ரெண்டு விடயம். முதலாவது வருமானம், இரண்டாவது செலவு. இப்போ வருமானங்களையும் செலவுகளையும் அடிப்படையா கொண்டு நீங்க வருமானத்துல இருந்து நோமலா செலவுகளை கழிச்சீங்கன்னா அது பிளஸ்ல வந்தா இலாபமாக வரும், மைனஸ்ல வந்தா நட்டமா வரும். ஒரு வருமான கூற்று பின்னுக்கு சொல்லி தருவேன். ஒரு வருமான கூற்றுல நீங்க என்ன செய்வீங்க, வருமானங்களையும் செலவுகளையும் மட்டும்தான் பதிவு செய்வீங்க, இறுதியில இலாபம் அல்லது நட்டம் வரும். கிளியரா? வருமான கூட்டுனா இவ்வளவுதான் விடு. வருமான கூட்டுல லாப நட்டம் கண்டுபிடிப்போம், வருமானங்கள் செலவுகள் மட்டும்தான் பதிவு செய்யறது. இப்ப எழுதி கொள்ளுங்க வருமான கூற்றுக்கான விளக்கம். குறித்த நிறுவனத்தின், கொஞ்சம் வேகமா நோட்ஸ் எழுதி கொள்ளுங்க சரியா, எழுதினா ஓகேன்னு போட்டுவாங்க. குறித்த நிறுவனத்தின் குறித்த கால பகுதிக்கான பிராக்கெட்ல போடுங்க நிதியாண்டு. குறித்த கால பகுதிக்கான பிராக்கெட்ல போடுங்க நிதியாண்டு. குறித்த நிறுவனத்தின் குறித்த கால பகுதிக்கான நிதி பெறுபேற்றினை அல்லது இலாப நட்டத்தினை குறித்த நிறுவனத்தின் குறித்த கால பகுதிக்கான நிதி பெறுபேற்றினை அல்லது இலாப நட்டத்தினை கணிப்பீடு செய்வதற்காக தயாரிக்கப்படும் கூற்று வருமான கூற்று ஆகும். இறுதியா சொல்லிக் கொள்றேன். குறித்த நிறுவனத்தின் குறித்த காலப்பகுதிக்கான நிதி பெறுபேற்றினை அல்லது லாப நட்டத்தினை கணிப்பீடு செய்வதற்காக தயாரிக்கப்படும் கூற்று வருமான கூற்று ஆகும். இது கிளியர்? எழுதினே ஓகேன்னா செக்ல போடுங்க, அடுத்த விடயத்துக்கு போகும். ஓகே, அது கீழே நோட்ல போட்டு எழுதி கொள்ளுங்க. முக்கியமான குறிப்பு அது கீழே நோட்ல போட்டு எழுதி கொள்ளுங்க. ஒரு டியூப்ல அது கீழே பாக்ஸ் பண்ணி காட்டப்படும், அதுல எழுதி கொள்ளணும் சரியா. இரண்டு குறிப்புகள் எழுதி கொள்வோம். முதலாவது எழுதுங்க, இந்த வருமான கூற்றுல என்னதுனால கண்டுபிடிப்போம், லாப நட்டத்தை. எனவே முதலாவது எழுதுங்க, வருமான கூற்றின் மூலம் தேறிய இலாபம் அல்லது தேறிய நட்டம் கணிப்பீடு செய்யப்படும். வருமான கூற்றின் ஊடாக தேறிய இலாபம் அல்லது தேறிய நட்டம் கணிப்பீடு செய்யப்படும். அடுத்து அதுக்கு கீழே இரண்டாவது நோட்ல எழுதி கொள்ளுங்க. இரண்டாவது, இப்ப வருமான கூட்டுனா என்னத்தை உள்ளடக்கி செய்வாங்க, அந்த வருமான கூட்டுல என்னென்ன விடயங்கள் பதிவு செய்யப்படும் தெளிவா படிச்சுட்டோம். வருமானங்கள் செலவு மட்டும்தான் வருமான கூட்டுல வரும், வேற ஒரு விடயமும் நீங்க யோசிக்க கூடாது. இப்ப நம்மள ஒரு வருமான கூற்று கேட்டா அல்லது லாப நட்டம் கேட்டா பகுதி ஒன்றுல நீங்க வருமானத்தையும் செலவை மட்டும் பார்த்துதான் செய்யணும். அதுக்குதான் நாங்க தியரி விடயங்கள் படிக்கிறோம். எனவே இரண்டாவது எழுதி கொள்ளுங்க, அதாவது அதாவது வருமானங்களையும் செலவுகளையும் உள்ளடக்கி, அதாவது வருமானங்களையும் செலவுகளையும் உள்ளடக்கி வருமான கூற்று தயாரிக்கப்படும். அதாவது வருமானங்களையும் செலவுகளையும் உள்ளடக்கி வருமான கூற்று தயாரிக்கப்படும். ஓகே, எல்லாரும் எழுதி கொள்ளுங்க, அடுத்த விடயத்துக்கு போகும். முதலாவது தனியுடைமை வணிகம்டா என்ன, இரண்டாவது தனியுடைமை வணிகத்துல நிதி கூற்றுக்கள், மூன்றாவது வருமான கூற்று தொடர்பா பார்க்கிறோம்.
ஓகே, நாங்க அடுத்த விடயத்துக்கு போவோம். வருமான கூற்றின் மூலகங்கள் அல்லது மாறிகள். முழு பார்ட் ஒன்ல நார்மலா லாப நட்டம் கேட்டு வரலாம், அல்லது வருமானங்கள், மொத்த வருமானம், மொத்த செலவுகள் கேள்வி கட்டாயம் கேட்டு வரும். நீங்க இந்த பாடம் படிக்கும் போதே, தியரி படிக்கும் போதே நான் சொல்ற விடயங்களை கவனத்துல எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க செகண்ட் டைம் பேப்பர் செய்யலாம், அல்லது அதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொரு டைம் பேப்பர் படிக்கலாம். அப்படி இல்லையா பாஸ் பேப்பர் செய்யலாம். அந்த சந்தர்ப்பத்துல தெளிவா விளங்கிக் கொள்ளணும். உங்களுக்கு ஒண்ணு வருமான கூற்றுல லாப நட்டம் பகுதி ஒன்றுல கேட்கலாம். இரண்டாவது மொத்த வருமானம் மொத்த செலவு கேட்பார். எனவே இந்த படிக்கிற விடயம் மிக முக்கியமானது. எனவே வருமான கூற்றின் மூலகங்கள் மாறிகள், அதுல ரெண்டு விடயம் வரும். முதலாவது எழுதி கொள்ளுங்க. இந்த வருமான கூற்று எதை வச்சு தயாரிப்போம்? வருமானம் செலவு. எனவே முதலாவது வருமானங்கள், இரண்டாவது போடுங்க செலவுகள். போய் கேளுங்க, வருமானங்கள் செலவுகள். இப்ப நாங்க அந்த வருமானம் செலவு என்னென்ன விடயங்கள் வருமான கூட்டுல காட்டப்படும், இப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது, அதற்கான சமன்பாடு விடயங்கள் எல்லாம் தெளிவா படிப்போம். ஓகே, இப்ப நாங்க அடுத்த விடயத்துக்கு போவோம். இப்ப வருமான கூற்றுல உங்களுக்கு வருமானங்கள் செலவுகள்னு ரெண்டு விடயங்கள் இருக்கு. இதுல தெளிவா விலகிக் கொள்ளணும். இதுல உங்களுக்கு வருமானங்கள் தொடர்பா நாங்க வகைப்படுத்தி காட்ட மாட்டோம். நீங்க சிம்பிளா கணக்கீட்டு சமன்பாட்டுல வருமான கூற்று படிச்சுக்கலாம், அல்லது நீங்க தேர்ச்சி ஆறுல ஒரு சில மாணவர்கள் படிச்சுக்கலாம். இங்க நாங்க வருமானங்களை வகைப்படுத்தி காட்ட மாட்டோம். நார்மலா ஏனைய வருமானம் போட்டு வருமானங்களை பதிவு செய்வோம். உங்களுக்கு கட்டாயம் வருமானம் செலவெல்லாம் எல்லாம் தருவேன், என்னென்ன விடயங்கள் பதிவு செய்யப்படும். அப்ப நாங்க முக்கியமா வகைப்படுத்தி காட்டுறது தெளிவா விலை கொள்ளணும். இந்த செலவுகளை தான் நாங்க முழுமையா நாங்க வகைப்படுத்தி காட்டுவோம். ஓகேயா? இந்த வருமான கூட்டுல மிக முக்கியமானது வருமானத்தை விட செலவுகள். வருமானங்களை நார்மலா ஏனைய வருமானங்கள் போடுவோம். அங்க நாங்க சில்லறை வருமானம், முதலீட்டு வருமானம், தரகு வருமானம், வட்டி வருமானம், வாடகை வருமானம், சொத்து அகற்றல் இலாபம் அல்லது சொத்து விற்பனை இலாபம், இப்படி வருமானங்களை நாங்க பதிவு செய்யறது. இந்த செலவுகளை தான் நாங்க வகைப்படுத்தி காட்டுவோம். உதாரணமா முதலாவது விற்பனை கிரயம், அடுத்த செயற்பாட்டு செலவுகளை வகைப்படுத்துவோம். நிர்வாக செலவு, நிதி செலவு, விநியோக செலவு, ஏனைய செலவு, இப்படி நாங்க வகைப்படுத்தி காட்டுவோம். அப்படி ஒவ்வொரு செலவுகளா நாங்க வகைப்படுத்தி தான் இந்த வருமான கூட்டுல செலவுகளை பதிவு செய்யணும். எனவே எல்லாரும் தெளிவா விலகிக் கொள்ளுங்க. வருமானங்கள் செலவுகள் தான் வருமான கூட்டுட கூறுகள் அல்லது மாறிகள் அல்லது மூலகங்கள்னு சொல்லுவோம். அதுல வருமானங்களை விட செலவுகள் கட்டாயம் வகைப்படுத்தி காட்டணும். எனவே நாங்க அடுத்தது படிக்கக்கூடியது இந்த செலவுகள் தொடர்பான வகைப்படுத்தல், அதுல வரக்கூடிய பதிவுகள், அதுல என்னென்ன விடயங்கள் பதிவு செய்யப்படும் எல்லாம் சொல்லித்தர போறேன். சரியா? எனவே அடுத்த தலைப்பு, நீங்க தெளிவான முறையில தேர்ச்சி இரண்டுல வருமானம் என்ன செலவுண்டா என்ன எல்லாம் படிச்சுட்டீங்க. அதனால இப்ப நாங்க வருமானம் செலவுலாம் விளக்கம் பார்க்க தேவையில்ல. டிரெக்டா வருமானத்துல வரக்கூடிய விடயம், செலவுல வரக்கூடிய விடயம், அதுல சமன்பாடு வடிவங்கள், மாதிரி விடயம், அதை தான் பார்த்துட்டு போவோம். எங்கட பதிவுக்கு தேவையானது. சரியா? கணக்கு விடயங்களுக்கு தேவையானது. எனவே அடுத்த தலைப்பு, வருமான கூற்றில் காட்டப்படும் செலவுகளை வகைப்படுத்தல். வருமான கூற்றில் காட்டப்படும் செலவுகளை வகைப்படுத்தல். இதுல சிம்பிளா பாருங்க, ஒரு வருமான கூற்று நாங்க தயாரிக்கிறோம். அதுல முதலாவது
விற்பனைக்கு வரும். இரண்டாவது விற்பனை கிரயம் வரும். அதுக்கப்புறம் மொத்த இலாபம் ஒரு விடயம் கண்டுபிடிப்போம். பின்னுக்கு நான் சார்ட் உங்களுக்கு தெளிவா சொல்லி தருவேன். இது நார்மலா பாக்குறோம். விற்பனை கிரயம் கழிச்சோம்னா மொத்த இலாபம் வரும். அதுக்கப்புறம் நாங்க கூட்டுவோம். ஏனைய வருமானம். இந்த ஏனைய வருமானத்தை தான் நாங்க சொல்லுவோம் வருமானம். அதுக்கு கீழே நாங்க செலவுகளை வகைப்படுத்துவோம். முதலாவது விநியோக செலவு, இரண்டாவது நிர்வாக செலவு, மூன்றாவது நிதி செலவு, இறுதியாக பார்ப்போம் ஏனைய செலவு. அப்ப இந்த வருமான கூட்டுல செலவுகளை வகைப்படுத்துறதுன்னா எப்படி வரும்? நார்மலா வருமான கூட்டுல செலவுகளை வகைப்படுத்துறதுன்னா ஒரு 90% மாணவர்கள் குயிக்கா ஆன்சர் பண்ணுவீங்க. செயற்பாட்டு செலவுல வர விநியோக செலவு, நிர்வாக செலவு, நிதி செலவு, ஏனைய செலவு. ஆனா தெளிவா விலகி கொள்ளணும். இந்த விற்பனை கிரயம் சொல்றதும் ஒரு செலவீனம். அப்ப வருமான கூட்டுல செலவுகளை வகைப்படுத்துறீங்கன்னா 5 விடயம் வரும். இந்த விற்பனை கிரயத்தை சேர்த்து செயற்பாட்டு செலவுகளை வகைப்படுத்துவோமே 4 விடயங்கள் இதெல்லாம் வரும். எனவே வருமான கூட்டுல செலவுகளை வகைப்படுத்துறது எழுதி கொள்ளுங்க. முதலாவது விற்பனை கிரயம். விற்பனை கிரயம் என்ன? கொஸ்டின் சொல்லுவோம். நாங்க பொருளை லாபம் சேர்த்து வரக்கூடிய பெறுமதி விற்பனை பெறுமதி. அந்த லாபம் இல்லாம அந்த கொஸ்ட் உற்பத்தி செய்த அந்த விடயை சொல்லுவோம் விற்பனை கிரயம். விற்பனை செய்யக்கூடிய பொருள கிரயம். இரண்டாவது செயற்பாட்டு செலவுகளை வகைப்படுத்துவோம். முதலாவது விநியோக செலவு. இது தொடர்பான விளக்கங்கள் பின்னுக்கு படிப்போம். விநியோக செலவு. அடுத்தது போடுங்க நிர்வாக செலவு, நிதி செலவு. இறுதியா போடுங்க ஏனைய செலவு. சரியா? இந்த விடயத்தை நோட் பண்ணுங்க. இதை நாம சொல்லுவோம் செயற்பாட்டு செலவுகள். வருமான கூட்டுல செயற்பாட்டு செலவுகள்னா இந்த 4 விடயங்கள் இதைதான் நாங்க வகைப்படுத்தி ஒவ்வொரு விடயங்களா காட்டுவோம். பின்னுக்கு வருமான கூட்டுற பெரிய மாதிரி வடிவம் எல்லாம் சொல்லி தரும். எனவே ஒரு வருமான கூட்டுல செலவுகள் எப்படி வகைப்படுத்தப்படுது? முதலாவது விற்பனை கிரயம், விற்பனை கீழே வரும். அது பிறகு செயற்பாட்டு செலவுகள் இணைய வருமானத்துக்கு கீழே வரும். அதுல முதலாவது விநியோக செலவு. பொருட்களை விற்பனை செய்யறோம், விநியோகம் செய்யறோம், அதோட தொடர்பான செலவுகள். உதாரணமா விளம்பரம். அடுத்தது உங்களுக்கு விற்பனை விநியோக செலவுல வரக்கூடியது தரகு கொடுப்பனவு. அடுத்தது அந்த விநியோகத்துக்கு பயன்படுத்துற மோட்டார் வாகனத்துல பெருமான தேய்வு. இப்படி விடயங்கள் வரும். அடுத்தது கொடுத்த கழிவு. அடுத்தது நிர்வாக செலவு. நாங்க ஒரு வணிகத்தை ஆரம்பிக்கிறோம்னா மிக முக்கியமான விடயம் இந்த நிர்வாகம். அந்த நிர்வாகம் ஒழுங்கா இருந்தா தான் சகல விடயங்களும் சிறப்பா போகும். எனவே நிர்வாக நடவடிக்கையில வரக்கூடியது வாடகை செலவு. இரண்டாவது சம்பள செலவு. அந்த விநியோகத்துக்கு பயன்படுத்துற சொத்து தவிர்ந்த ஏனைய சொத்துல பெருமான தேய்வு இப்படி வரும். அடுத்தே பாருங்க நிதி செலவு. நிதின்னு சொல்றது ஒரு வணிகத்துக்கு மிக முக்கியமான விடயம். ஒரு வணிகம் ஆரம்பிக்கிறதுக்கே முக்கியம் பணம், மூலதனம் தேவை. அப்ப இங்க நிறைய பேருக்கு பிசினஸ் ஐடியா ஆயிக்கும். ஆனா அதை செய்யாமைக்கிறதுக்கு தடையாய்க்கிற விடயம் என்ன? செட்ல சொல்லுங்க. இப்ப படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க பிசினஸ் என்னன்னு ஒரு நோக்கம் இருப்பீங்க. உங்களுக்கு அந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு தடையாய்க்கிற விடயம் என்ன? குயிக்கா ஆன்சர் பண்ண அல்லது அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. வெரி குட். நிதி, மூலதனம்னு சொல்லுவோம். இப்ப மிக முக்கியமானது நாங்க ஒரு வணிகமோ வியாபாரத்தையோ ஆரம்பிக்கிறதுக்கு தேவையானது பணம், நிதி. அப்ப நிதியோட தொடர்பான விடயம் நிதி செலவு. உதாரணமா வட்டி. அது வங்கி கடன் வட்டியாக காணப்படலாம், குத்தகை தொடர்பான வட்டியாக காணப்படலாம், அந்த வங்கியோட தொடர்பான செலவுகள் வரலாம். வங்கி கூற்று, வங்கி இணக்க கூட்ட படிச்சுப்பீங்க. சரியா? வங்கி கட்டணம், வங்கி மேலதிக பற்று தொடர்பான விடயங்கள் வரும். இறுதியா பாருங்க ஏனைய செலவு. இந்த விநியோக செலவு, நிர்வாக செலவு, நிதி செலவு இந்த மூன்றுலையும் தொடர்பு படாத செலவை சொல்லுவோம் ஏனைய செலவு. உதாரணமா என்ன வரும்? நன்கொடை, இருப்பு அழிவு நட்டம்,
போன்ற விடயங்கள் சொல்லலாம். சரியா? இதெல்லாம் பின்னுக்கு நாங்க தெளிவா படிப்போம். இப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வரதுக்கு சிம்பிளா சொல்லி தந்தேன். சரியா? அப்ப வருமான கூட்டுல செலவுகளை வகைப்படுத்துற விடயங்கள் எல்லாருக்கும் கிளியர்னா செட்ல போடுங்க. அடுத்த விடயத்துக்கு போவோம். உங்களுக்கு இன்ஷால்லா டெய்லி கிளாஸ் போட்டு எல்லாம் சிறப்பா படி தருவேன். எல்லாரும் டைமுக்கு ஜாயின் பண்ணி படிங்க. சரியா? குயிக்கா சிலபஸை முடிப்போம். பேப்பர் கிளாஸ் செய்வோம், ரிவிஷன் செய்வோம். சும்மா உங்களுக்கு 2 இயர்ஸும் பெஸ்டா படிச்சுட்டு போயிட்டு அக்கௌண்டிங்ல எல்லாரும் எடுக்கும். சரியா? இப்ப முதலாவது நாங்க என்ன படிக்க போறோம்டா, அந்த செலவுகளை வகைப்படுத்தினமே அதுல முதலாவது என்ன, விற்பனை கிரயம். மிக முக்கியமான தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த விற்பனை கிரயம் சொல்றது உங்களுக்கு இந்த 2 இயர்ஸ்ல சகல பேப்பர்லயும் வரக்கூடிய ஒரு விடயம். அப்ப இந்த விற்பனை கிரயம் தொடர்பா பெஸ்டா படிச்சு கொள்ளணும். இந்த விற்பனை கிரயம் கண்டுபிடிக்கிற சமன்பாடு, விற்பனை கிரயம் என்ன, அதுல வரக்கூடிய விடயம் எல்லாம் தெளிவா படிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு பகுதி ஒன்றுல கூடுதலான விடயங்கள் இந்த விற்பனை கிரயத்தை தொடர்பு படுத்தி பயிற்சிகள் வரும். அதே போல பகுதி 2ல கணக்கிட்டு சமன்பாடா இருக்கலாம், ஒரு தனி உடைமையா இருக்கலாம், பங்குடைமை, கம்பெனி, லாப நோக்கமற்ற நிறுவனம், உற்பத்தி கிரைய கூற்று, எல்லாத்திலையும் இத விற்பனை கிரயம் சொல்ற விடயம் வரும். எனவே அடுத்தது நாங்க படிக்கக்கூடிய விற்பனை கிரயம் ஒரு அடிப்படையான விடயம். பகுதி 1, பகுதி 2 அந்த கணக்கீட்டு பேப்பர்ல கட்டாயமா தொடர்பு படக்கூடிய விடயம். சரியா? எனவே முதலாவது விற்பனை கிரயம் போட்டுக்கொள்வோம். விற்ற சரக்கின் கொள்விலை என்று சொல்லுவோம். அவங்களுக்கு டியூட்ல விற்பனை கிரயம் அல்லது விற்ற சரக்கின் கொள்விலை இருக்கும். அது கீழே நோட்ஸ் எழுதி படிச்சு கொள்ளும். இந்த விற்பனை கிரயத்துக்கு இன்னும் ஒரு பெயர் காணப்படுது, சொல்லித்தாரன். விற்ற சரக்கின் கொள்விலை அப்படி உங்களுக்கு பேப்பர்ல போடுவாங்க. சரியா? உங்களுக்கு கடந்த கால வினாத்தால் அடுத்தது மாடல் பேப்பர் செய்வீங்க, டேம் பேப்பர் செய்வீங்க. அந்த டேம் பேப்பர்ல ஒவ்வொரு மாகாண பேப்பர் ஒவ்வொரு விடயங்களையும் இப்போ ஒவ்வொரு பேப்பர்லயும் மொழி நடை வித்தியாசமா போடுவாங்க. அப்போ ஒரு சில விடயங்களுக்கு மேலதிகமான பெயர் காணப்படும். அதையும் நாங்க தெளிவா படிச்சுட்டு போவோம். விற்பனை கிரயம் இதுக்கு நாங்க சொல்லுவோம் விற்ற சரக்கின் கொள்விலை. சரக்குன்னு சொல்றது பொருள். சரியா? கொள்விலைனா கிரயம். விற்பனை கிரயம் அல்லது விற்ற சரக்கின் கொள்விலை. காஸ்ட் ஆஃப் சேல்னு சொல்லுவோம். அந்த விற்பனை செய்யற பொருள கிரயம். விற்பனை கிரயம், விற்ற சரக்கின் கொள்விலை அல்லது காஸ்ட் ஆஃப் சேல் என்று சொல்லுவோம். இந்த விற்பனை கிரயம்டா என்ன? ஒரு பொருளை நாங்க உற்பத்தி செய்யறோம். அந்த உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை என்ன செய்யணும்? முதலாவது பொருள் உற்பத்தி செய்யப்படுது. இந்த உற்பத்தி செய்யற பொருள்ல தெளிவா விளைவிக்கணும். இலாபம்னு சொல்ற விடயம் இல்ல. இப்ப இதை நாங்க விற்பனை செய்ய போறோம். இப்ப விற்பனை செய்யும் போது அங்க என்ன நாங்க பண்ணுவோம், என்ன சேர்ப்போம்டா, அந்த கிரயத்தோட இலாபத்தை சேர்ப்போம். தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க எல்லாரும். கிரயம் சொல்ற விடயம் இலாபம் இல்லாத விடயம். விற்பனை சொல்ற விடயம் அந்த இலாபம் சேர்க்கப்படக்கூடிய விடயம். இது கிளியரா? ஒரு பொருள் கிரயம் சொல்றது லாபம் இல்லாதது, உற்பத்தி செய்த அதை விற்பனை செய்யக்கூடிய பொருள்ற பெருமதி. விற்பனை சொல்றது லாபத்தை சேர்த்து வாரது. இப்ப உதாரணமா நீங்க ஆடைகளை கொள்வனவு செய்து அல்லது ஆடைகளை உற்பத்தி செய்து அல்லது ஆடைகளை இறக்குமதி செய்து ஒரு பிசினஸ் செய்றீங்க அல்லது ஆன்லைன் பிசினஸ் செய்றீங்க. அப்போ நீங்க ஒரு ஷர்ட் நீங்க வாங்குவீங்க. உதாரணமா ரூபாய் 1000க்கு வாங்குறீங்கன்னா அது நீங்க எவ்வளவுக்கு விற்பனை செய்வீங்க? ஒரு 1500. இப்ப இந்த 500ன்னு சொல்ற விடயம் என்ன? அதான் நம்ம சொல்லுவோம் ப்ராஃபிட்னு சொல்லுவோம். இப்ப இந்த 1000 சொல்றது கிரயம், 1500 சொல்றது விற்பனை விலை. லாபம் சேர்க்கப்பட்டு வாரது விற்பனை விலை, லாபம் இல்லாம வாரது கிரயம். இப்ப தெளிவா விளங்கிக் கொள்ளணும். கிரயம் விற்பனை கிரயம்டா. நாங்க பொருட்களை விற்பனை செய்யும் போது விற்பனை செய்யக்கூடிய அந்த பொருள்ற பெருமதி அதை நாங்க சொல்லுவோம் விற்பனை கிரயம். அங்க லாபம் வராது. இது கிளியரா?
எல்லாருக்கும் கிளியரான சொல்லுங்க. விற்பனை கிரயம். பொருட்களை விற்பனை செய்யும் போது காணப்படுகின்ற பொருட்களின் பெறுமதி விற்பனை கிரயம் ஆகும். இப்படி நீங்க எங்க சரி தியரி விடயங்கள் படிக்கிறீங்களா? உங்களுக்கு தம்பி தங்கச்சி சும்மா சிம்பிளா டியூட் அடிச்சு தந்து அதுல உள்ளக்கூடிய நோட்ஸை நாங்க ரீட் பண்ணிட்டு அடுத்த விடயங்களுக்கு ஸ்பீடா போகலாம். அப்படி நாங்க எல்லாரும் படிக்கிற மாதிரி சிம்பிளா படிச்சோம்னா கணக்கீடு விளங்காது. ஒவ்வொரு விடயங்களா விளக்கமா படிச்சாதான் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ்ல முழுமையான மார்க்ஸ் எடுக்கலாம். தியரி அடிப்படை விடயங்கள் கிளியரா இருந்தா தான் அக்கௌண்ட்ஸ்ல போகலாம். சரியா? இப்படி உங்களுக்கு பொதுவா எங்கேயும் படிக்க மாட்டீங்க. நீங்களே உங்களோட கமெண்ட்ஸை போட்டு கொடுங்க. இப்படி ஒரு விடயங்களா தெளிவா படிக்கிறீங்களா? எனவே விற்பனை கிரயம் ஓகே, எல்லாருக்கும் கிளியர். பொருட்களை விற்பனை செய்யும் போது காணப்படுகின்ற அந்த பொருட்கள பெறுமதி விற்பனை கிரயம். அங்க லாபம் சேர்க்கப்படாது, லாபம் இல்லாம வரும். எனவே முதலாவது விற்பனை கிரயத்தை கீழே எழுதி கொள்ளுங்க. பொருட்களை விற்பனை செய்யும் போது விற்பனை கிரயத்துல வரைவிலக்கணம் எழுதி கொள்ளுங்க. பொருட்களை விற்பனை செய்யும் போது காணப்படுகின்ற விற்பனை செய்யும் போது காணப்படுகின்ற பொருட்களின் பெறுமதி விற்பனை கிரயம் ஆகும். பொருட்களை விற்பனை செய்யும் போது காணப்படுகின்ற பொருட்களின் பெறுமதி விற்பனை கிரயம் ஆகும். இது கிளியர்னா சொல்லிக்கொள்ளுங்க. அடுத்து நாங்க விற்பனை கிரயத்தை கண்டுபிடிக்கிற சமன்பாடுகளை பார்த்து கொள்வோம். பகுதி 1க்கும் தேவை, பகுதி 2க்கும் தேவை. இப்ப விற்பனை கிரயம் எல்லாருக்கும் கிளியர்னா குயிக்கா சொல்லுங்க. அது கீழே எழுதி கொள்ளுங்க. அது கீழே அது விற்பனை கிரைய விளக்கத்தை கீழே இதை புக்ஸ் பண்ணி எழுதி கொள்ளுங்க. கிரயம்டா லாபம் சேர்க்கப்படாது, விற்பனை விலைண்டா லாபம் சேர்க்கப்பட்டு வரும். இதை எழுதி கொள்ளுங்க. விற்பனை கிரயத்து கீழ் விற்பனை கிரயம்டா அங்க லாபம் ஒண்ணும் இல்ல, விற்பனை விலைண்டா லாபம் சேர்க்கப்படும். இது எழுதுங்க. அடுத்து நாங்க விற்பனை கிரயம் தொடர்பான சமன்பாடுகள் கணிப்பீடுகளுக்கு போவோம். ஒன்றுக்கு மேற்பட்ட முறைகள் காணப்படுது, எல்லாத்தையும் தெளிவா சொல்லித்தார். ஓகே, இப்ப நாங்க விற்பனை கிரயத்தை கணிப்பீடு செய்யற விடயத்துக்கு போவோம். விற்பனை கிரய கணிப்பீடு சமன்பாடுகள் அல்லது முறைகளை பார்ப்போம். இது முக்கியமானது, உங்களோட எக்ஸாமுக்கு முக்கியமானது. விற்பனை கிரய கணிப்பீடு சமன்பாடுகளுக்கு போவோம். முதலாவது விடயம், விற்பனை கிரயம்னு சொல்றது தெளிவா விலகி கொள்ளுங்க. நீங்க நார்மலா படிச்சீங்க கணக்கீட்டு சமன்பாட்டுல விற்பனையில இருந்து விற்பனை கிரயத்தை கழிச்சா உங்களுக்கு வரக்கூடியது என்ன? மொத்த இலாபம். ஒரு குறிப்பிட்ட விற்பனை விலையிலிருந்து விற்பனை கிரயத்தை கழிச்சா வரக்கூடியது மொத்த இலாபம். அப்ப அடிப்படையா விற்பனை கிரயம் கணிக்கிற சமன்பாடு என்ன? இதை அப்படியே மாத்தி போடுங்க. விற்பனையில இருந்து விற்பனை கிரயம் போனா மொத்த லாபம் தான், விற்பனையில இருந்து மொத்த லாபம் போனா விற்பனை கிரயம்.
எனவே முதலாவது சமன்பாடு குறிப்பிட்ட விற்பனை பெறுமதியில இருந்து அந்த மொத்த இலாபம் தருவான். அந்த மொத்த இலாபத்தை நாங்க மைனஸ் பண்ணோம்டா கிடைக்கக்கூடியது விற்பனை கிரயம். நீங்க சிம்பிளா நினைப்பீங்க இது ஒரு விஷயமா நாங்க படிக்கிறோம். ஆனா அவங்களுக்கு பாஸ் பேப்பர் பேப்பர் கிளாஸ் சரியா பகுதி 1 அதே போல பகுதி 2 டேம் பேப்பர் மாடல் பேப்பர் பொதுவா பேப்பர் கிளாஸ் கம்பெனிலையும் இந்த அடிப்படை விடயம் பயன்படுத்தப்படும். உங்களுக்கு நார்மலா ஒரு லாபம் கேட்டா அங்க விற்பனை தந்திப்பான் மொத்த லாபம் தந்திப்பான் விற்பனை கிரயத்தை கண்டுபிடிக்கணுமே. அதுக்கு நாங்க என்ன செய்வோம் இந்த சிம்பிள் சமன்பாடு தான் பயன்படுத்துவோம். ஒரு கணக்கீட்டு விகிதம் பின்னுக்கு படிப்பீங்க. எல்லா விடயத்திலையும் இது அடிப்படையா பயன்படுத்தப்படும். எனவே முதலாவது விற்பனையிலிருந்து மொத்த இலாபத்தை கழிச்சா விற்பனை கிரயம். அப்ப அடிப்படை எப்படி உருவாகுது? விற்பனையில இருந்து விற்பனை கிரயம் கழிக்கப்படுது மொத்த லாபம் வருது. அதை நாங்க சேஞ்ச் பண்ணி எடுத்தோம்னா விற்பனையில இருந்து மொத்த லாபத்தை கழிச்சா விற்பனை கிரயம். இது அடிப்படையான ஒரு பேசிக் சமன்பாடு. எனவே முதலாவது எழுதி கொள்ளுங்க. மொத்த இலாபத்தை கணிப்பீடு செய்யும் போது மொத்த இலாபத்தை கணிப்பீடு செய்யும் போது மொத்த இலாபத்தை கணிப்பீடு செய்யும் போது விற்பனை வருமானத்தில் இருந்து மொத்த இலாபத்தை கணிப்பீடு செய்யும் போது விற்பனை வருமானத்தில் இருந்து விற்பனை கிரயத்தை கழித்தல் வேண்டும். விற்பனை வருமானத்திலிருந்து விற்பனை கிரயத்தை கழித்தல் வேண்டும். எழுதி கொள்ளுங்க குயிக்கா. மொத்த இலாபத்தை கணிப்பீடு செய்யும் போது விற்பனை வருமானத்திலிருந்து விற்பனை கிரயத்தை கழித்தல் வேண்டும். அது கீழே முதலாவது இந்த சமன்பாடை போடுங்க. விற்பனை மைனஸ் விற்பனை கிரயம் மொத்த இலாபம். இப்படி நீங்க இந்த அடிப்படையிலும் எழுதலாம் அல்லது புக்ஸ் பண்ணி நீங்க நேராகவும் எழுதி கொள்ளலாம் உங்களோட விருப்பம். விற்பனையில இருந்து விற்பனை கிரயத்தை கழிச்சு போடுங்க மொத்த இலாபம். சரியா? அடுத்த லைன்ல எழுதி கொள்ளுங்க. விற்பனை கிரயமானது பின்வருமாறு கணிப்பீடு செய்யப்படும். விற்பனை கிரயமானது பின்வருமாறு கணிப்பீடு செய்யப்படும் போடுங்க. அப்ப விற்பனை கிரயம் எப்படி கண்டுபிடிக்கப்படுது? சும்மா டிரெக்டா விற்பனை கிரயம் சொல்றது விற்பனையில இருந்து மொத்த லாபத்தை கழிச்சு வாரதுன்னு எடுக்க இயலாது. அடிப்படையா இந்த விடயத்துல இருந்து தான் நான் இதுக்கு போகணும். இப்ப விற்பனையில இருந்து விற்பனை கிரயம் போனா மொத்த லாபம்டா அதை மாத்தி எடுங்க. விற்பனையில இருந்து மொத்த லாபம் போனா விற்பனை கிரயம் பேசிக் சமன்பாடு. எனவே விற்பனை கிரயம் பின்வருமாறு கணிப்பீடு செய்யப்படும் போட்டு இந்த சமன்பாடை எழுதி கொள்ளுங்க. விற்பனை மைனஸ் மொத்த லாபம் விற்பனை கிரயம். இதை எழுதி முடிச்சா ஓகேன்னு போடுங்க. இது பேசிக்கான விடயம். அடுத்தது நாங்க விற்பனை கிரயத்துல முக்கியமான கணிப்பீடு சமன்பாட்டுக்கு போக போறோம். இந்த தேர்ச்சி 6ல படிக்கக்கூடிய விடயம். குயிக்கா எழுதிட்டு எல்லாருக்கும் கிளியர்னா சொல்லிக் கொள்ளுங்க. ஏதாவது டவுட் சந்தேகம் இருந்தா கேளு. ஓகே, இப்பதான் நாங்க வாரம் இதுவரைக்கும் படிச்ச விடயம் அடிப்படை விடயம் இது எல்லாருக்கும் தெரியும். இப்பதான் நாங்க தேர்ச்சி 6ல விற்பனை கிரைய கணிப்பீட்டுக்கு வாரோம். சரியா? இப்ப விற்பனை கிரைய கணிப்பீடு அது சமன்பாட பார்ப்போம். முதலாவது விற்பனை கிரயம். இப்ப போடக்கூடிய சமன்பாடு தான் இங்க பேப்பர்ல பகுதி 1 பகுதி 2ல கட்டாயமா பயன்படுத்தக்கூடியது.
திருப்பி திருப்பி சொல்றேன், முக்கியமானது ஒழுங்கா படிச்சுக்கொள்ளும். விற்பனை கிரயம் எப்படி வரும்டா, ஆரம்ப இருப்பு, ஆரம்ப இருப்போட நாங்க கூட்டுவோம் கொள்வனவு. ஆரம்ப இருப்பு அதோட நாங்க கூட்டுவோம் கொள்வனவு. அதே போல கொள்வனவு தொடர்பான செலவுகளை கூட்டுவோம். அவ்வளவு விளங்கிக் கொள்றதுக்காக நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கொள்வனவு தொடர்பான செலவு. இப்ப நீங்க யோசிக்கலாம், கொள்வனவு தொடர்பான செலவுண்டா என்ன? இப்ப நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு ஷொப்புக்கு போறீங்க, ஒரு பொருளை கொள்வனவு செய்ய போறீங்க. உதாரணமா ஒரு டிவி ஒண்ணு வாங்க போறீங்க. இந்த டிவிக்கு நீங்க செலுத்துற பெறுமதி கொள்வனவு இல்ல. அந்த டிவிக்கு செலுத்துறீங்க 1,00,000. சரியா? அது நாங்க சொல்லுவோம் கொள்விலை. அந்த பொருளை வாங்குற விலை மட்டும்தான். அதுக்கப்புறம் நீங்க அந்த டிவிய கையில தூக்கிட்டு வரையிலுமா? இல்ல. அதை நீங்க உங்களோட வீட்டுக்கு கொண்டு வாரீங்க. சரியா? அது உங்களுக்கு போக்குவரத்து செலவு ஏற்படும். ஏற்றல் இறக்கல் கட்டணம். சரியா? ஏற்றல் இறக்கல் கட்டணம். அடுத்தது உள்வந்த வண்டி கூலி. அடுத்த விடயம், நோமலா உங்களுக்கு கூடுதலான பெருமதியா இருந்தா அங்க வெயிட்னு ஒரு விடயம் வரும், பெருமதி சேர்வாரி. வியாபார கழிவுகள் வரும். சரியா? நோமலா வெட் வரும், அது சேர்க்கப்படும். இப்படி உங்களுக்கு இதெல்லாம் சேர்க்கப்பட்டு கழிக்கப்பட்டு வரக்கூடிய விடயம் தான் உண்மையான கொள்வனவுன்னு சொல்லுவோம். ஒரு பொருளை நீங்க இறக்குமதி செய்ய போறீங்கன்னா இறக்குமதி தீர்வைன்னு ஒரு விஷயம் செலுத்தணும். சரியா? அப்ப கொள்வனவுண்டா நீங்க டிரெக்டா ஷொப்புக்கு போயிட்டு அந்த ஒரு பொருளை வாங்குற பெருமதின்னு சொல்றது இல்ல. கொள்வனவு அந்த செலுத்துற பெருமதிக்கு பேர் கொள்விலை. அதோட சேர்த்து அத கொள்வனவு தொடர்பான செலவுகளை கூட்டணும். அதுதான் நாங்க சொல்லுவோம் ஒரு பொருளை ஏற்றி இறக்குற விடயம், உள்வந்த வண்டி கூலி, இப்படி விடயம் வரும். இது பொதுவா நார்மலா வரக்கூடியது. எனவே அதுல நாங்க கூட்டப்படக்கூடிய விடயம் முதலாவது உச்சுமை கூலி. உச்சுமை கூலினா உள்வந்த வண்டி கூலி. இதை நாங்க என்ன செய்வோம்? கூட்டுவோம். இரண்டாவது ஏற்றல் இறக்கல் கட்டணம். சரியா? அப்ப ஆரம்பிப்போட கொள்வனவு தொடர்பான செலவு, கொள்வனவை கூட்டி அதோட கொள்வனவு தொடர்பான செலவுகளை கூட்டுவோம். அடுத்தது நாங்க செய்வோம் வெளி திருப்பத்தை கழிப்போம். வெளி திருப்பம்னா தெளிவா படிச்சுக்கிறீங்க. வெளி திருப்பம் அல்லது வெளி திரும்பல். இப்போ உதாரணமா நீங்க 100 கூறுகளை வாங்குறீங்க, அதாவது ஓடருக்கு. நீங்க சப்பாத்து ஷூ வாங்குறீங்க. சரியா? 100 சப்பாத்துகள் அல்லது 100 ஷூ வாங்குறீங்க. இதுல நீங்க ஆர்டர் செய்த பொருள் 80 வீதமானவை, பேலன்ஸ் 20 வீதமானவை. உங்களோட ஆர்டருக்கு முரணா வருது, வித்தியாசமான சைஸ்ல வருது. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? திருப்பி அந்த பொருட்களை அதே நிறுவனத்துக்கு வழங்குவீங்க. அதை நாங்க சொல்லுவோம் வெளி திருப்பம். அப்ப அந்த கொள்வனவு பெருமதில இருந்து திருப்பி நாங்க கொடுக்கறத கழிச்சு காட்டணும் கட்டாயம். எனவே வெளி திருப்பம்னு சொல்றது மைனஸ் பண்ணக்கூடிய விடை. சரியா? எங்கட கொள்வனவு கட்டளைக்கு எதிராக வரக்கூடிய விடயங்கள், டேமேஜ் ஆகுன பொருட்கள், அது எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தா வெளி திருப்பம் மைனஸ் பண்ணணும். ஆரம்பிப்போட கொள்வனவை கூட்டி கொள்வனவு தொடர்பான சில ஒற்றுமை கூலி, ஏற்றல் இறக்கல் கட்டணம் போன்றவைகளை கூட்டி வெளி திருப்பத்தை கழிப்போம். இப்படி கழிச்சு வரக்கூடிய பெருமதியை சொல்லுவோம் விற்பனைக்கு தயாரான இருப்பின் கிரயம். எழுதி கொள்ளும். விற்பனைக்கு தயாரான இருப்பின் கிரயம். விற்பனைக்கு தயாரான இருப்பின் கிரயம். அப்ப உங்களுக்கு பேப்பர்ல கேட்பான், முதலாவது விற்பனைக்கு தயாரான இருப்பின் கிரயம் கண்டுபிடிக்க சொல்லுங்கடா. இந்த சமன்பாடை போடணும். ஆரம்பிப்போட கொள்வனவு கூட்டி கொள்வனவு தொடர்பான செலவுல கூட்டி வெளித்திருப்பத்தை கழிச்சா விற்பனைக்கு தயாரான இருப்பின் கிரயம் வரும். சரியா? ஒரு பொருளை விற்பனை செய்ய போறோம், அப்படி விற்பனை செய்யறதுக்கு தயாராகிக்குது, அந்த இருப்புகள் வரும். இப்ப விற்பனை கிரயம் கண்டுபிடிக்க பேலன்ஸா என்ன செய்யணும்? இறுதி இருப்ப கழிக்கணும். ஒரு நிறுவனம் உதாரணமா 2020 ஆரம்பிக்கப்படுது. இப்ப அந்த டைம்ல நாங்க பொருட்களை உற்பத்தி செய்யறோம்.
அடுத்து விற்பனை செய்யறோம். இந்த உற்பத்தி செய்த பொருளை விற்பனை செய்ய இறுதியா ஒரு விடயம் காணப்படுமே அதை சொல்லுவோம் இறுதி இருப்பு. எங்கட நிறுவனத்துல காணப்படக்கூடிய பொருட்கள்ல விற்பனை செய்து மிகுதியா வரக்கூடியது இறுதி இருப்பு. இது அடுத்த வருடம் 2021க்கு ஆரம்ப இருப்பா போகும். அப்ப தெளிவா விலை கொள்ளணும். இந்த இருப்புகள்னு சொல்றது நாங்க விற்பனை செய்யறது போக மிச்சமா வாரது. அது குறித்த நிதியாண்டுல இறுதியில காணப்பட்ட இறுதி இருப்பாகவும் அடுத்த நிதியாண்டுக்கு ஆரம்ப இருப்பாகவும் வரும். அதுதான் ஆரம்ப இருப்பு இறுதி இருப்புன்னு சொல்றது. எனவே விற்பனைக்கு தயாரான இருப்பின் கிரயத்துல இருந்து இறுதி இருப்பை கழிச்சு கொள்ளுங்க. அந்த இறுதி இருப்பை நாங்க கழிச்சு எடுத்தோம்னா வரக்கூடிய அந்த தேறிய பெருமதியை சொல்லுவோம் விற்பனை கிரயம். சரியா? விளக்கமான முறையில படிச்சுக்கிறோம். சகலரும் இந்த விற்பனை கிரய சமன்பாட எழுதி கொள்ளும். ஆரம்ப இருப்பு கொள்வனவு கூட்டி உச்சுமை கூலி ஏற்றல் இறக்கல் கட்டணத்தை கூட்டுவோம். அது உங்களுக்கு விளங்குறதுக்காக கொள்வனவு தொடர்பான செலவுன்னு சொல்லி தந்தேன். நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எக்ஸாம்ல இப்படி எல்லாம் போடுறது இல்ல. இந்த உச்சுமை கூலி ஏற்றல் இறக்கல் கட்டணத்தை மட்டும் தான் கூட்டணும். அதோட வெளித்திருப்பதை கழிச்சா விற்பனைக்கு தயாரான இருப்பின் கிரயம், இறுதி இருப்பை கழிச்சா விற்பனை கிரயம். எழுதி கொள்ளுங்க குயிக்கா. ஓகே, எல்லாரும் போட்டுக்கொள்ளுங்க. விற்பனை கிரயம் கிளியரா? அப்ப இனி உங்களுக்கு விற்பனை கிரயம் யாராவது கேட்டா உங்களுக்கு டீச் பண்ண இயலுமா, உங்களுக்கு சொல்லி கொடுக்க இயலுமா? விற்பனை கிரயம் பார்ட் 1 பேப்பர் பார்ட் 2 பேப்பர்ல வந்தா இலகுவா செய்ய இயலுமா? சொல்லுங்க பாபு. நாங்க சும்மா டைம் எடுத்து படிக்கிறது முக்கியம் இல்லை, அதை ஒழுங்கான முறையில படிக்கணும். நான் ஒன் டைம்லயே கிளியரா படிச்சோம்னா இன்னும் ஒரு கிளாஸ் தேவையில்லை, டவுட் தேவையில்லை. இப்ப நீங்க சிறப்பா படிச்சுட்டு போகலாம். கேட்கப்படக்கூடிய வினாக்களுக்கு இலகுவா ஆன்சர் பண்ணலாம், இலகுவா எடுத்துக்கொள்ளலாம். ஒரு டைம்லயும் 75 80க்கு மேல ஸ்கோர் பண்ணுங்க, நார்மலா 80க்கு மேல ஸ்கோர் பண்ணுங்க, ஃபைனல் பேப்பர்ல எடுத்துக்கொள்ளலாம். சரியா? எங்களுக்கு இன்னும் கூடுதலான காலப்பகுதி, எனவே சிறப்பான முறையில படிச்சுட்டு போகும். இப்ப உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல எடுக்கணும், டைம் பேப்பர்ஸ்ல எடுக்கணும். அதுக்கு செய்ய வேண்டிய சகல விடயங்களும் செய்வேன். நீங்க பொறுமையா இருந்து 2 வருஷமும், சரியா, இன்னும் ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட காலப்பகுதி. இப்ப இந்த காலப்பகுதியில பொறுமையா இருந்து நீங்க படிக்கணும். சரியா? லைவ் கிளாஸஸ் போகும், கூடுதலா ரெக்கார்டிங் கிளாஸ் போகும். சில சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு ஒரு சில வகுப்புகள் இடம்பெறாது, கொஞ்சம் டைம் விட்டு கிளாஸ் போகும். அதெல்லாம் பொறுமையா இருந்து படிச்சு கொள்ளணும். உங்களுக்கு தேவையான எல்லா விடயங்களும் நான் செஞ்சு தருவேன். நீங்க நம்பிக்கையா இருந்து படிச்சா போதும், இன்ஷா அல்லாஹ் எடுக்கலாம். சரியா? ஓகே, இப்போ ஒரு ஆள் சொல்லுங்க, இந்த சமன்பாடை வச்சு விற்பனைக்கிறதுக்கு இன்னும் ஒரு சமன்பாடு உருவாக்கலாம். எப்படி வரும்? இந்த சமன்பாடை வச்சு விற்பனைக்கிறதுக்கு இலகுவான ஒரு சமன்பாடை உருவாக்கலாம். இந்த இறுதி விடயத்தை வச்சு ஒரு சமன்பாடா உருவாக்கலாம். என்ன வரும்னு சொல்லுங்க பாப்போம். நார்மலா விற்பனை கிரேம்டா விற்பனையில இருந்து மொத்த லாபம் போறது, அல்லது விற்பனை கிரேம்டா ஆரம்ப இருப்பு கொள்வனம் உச்சுமை கூலி ஏற்றல் இருக்கல் கட்டணத்தை கூட்டி வெளித்திருப்பத்தை கழிச்சு விற்பனைக்கு தயாரான இருப்பின் கிரயம் அல்லது இறுதி இருப்பு கழிச்சா விற்பனை கிரயம். அப்ப இன்னும் ஒரு சமன்பாடு எப்படி சொல்லலாம்? தெளிவா பாருங்க. இந்த இருக்குது சிம்பிளானது. விற்பனைக்கு தயாரான இருப்பின் கிரயத்திலிருந்து இறுதி இருப்பை கழித்தோம்னா விற்பனை கிரயம். உங்களுக்கு பேப்பர்ல தரலாம் விற்பனைக்கு தயாரான இருப்பின் கிரயம், அல்லது நீங்க கண்டுபிடிச்சு வைக்கலாம் பகுதி ஒன்றுல. அதுல இருந்து இறுதி இருப்பை கழிச்சாலும் விற்பனை கிரயம் வரும். எனவே அடுத்தது எழுதி கொடுங்க. விற்பனை கிரயம் எப்படி வரும்டா? சிம்பிளானது. விற்பனைக்கு தயாரான இருப்பின் கிரயத்தில இருந்து
விற்பனைக்கு தயாரான இருப்பின் கிரயத்துல இருந்து தெளிவா எழுதி கொள்ளுங்க. விற்பனைக்கு தயாரான இருப்பின் கிரயத்துல இருந்து அந்த நிதியாண்டு இறுதியில காணப்படக்கூடிய இறுதி இருப்ப கழிச்சம்டா விற்பனை கிரயம் வரும். எழுதி கொள்ளுங்க. இதோட விற்பனை கிரய விடயம் முழுமையா முடிவடையுது. விற்பனைக்கு தயாரான இருப்பின் கிரயத்திலிருந்து இறுதி இருப்ப கழிச்சோம்னா விற்பனை கிரயம் வரும். இதோட விற்பனை கிரயம் முடியுது. பெஸ்டா படிச்சிட்டோம். எனவே எல்லாரும் எழுதிட்டு கிளியர்னா செட்ல போடும். ஓகே பாருங்க. இப்ப நாங்க தேர்ச்சியாறு படிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தேர்ச்சியாறு குயிக்கா சிலபஸ் முடிச்சு தருவேன். இது அடிப்படையான விடயம். இதை நாங்க முடிச்சுட்டு சீராக்கம்னு ஒரு விடயம் ஆரம்பிப்போம். செம்மையாக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லுவோம். அதுதான் உங்களுக்கு பார்ட் 2ல முக்கியமா வரக்கூடிய விடயம். அந்த சீராக்கம் தான் தெளிவா விலகி கொள்ளணும். சரியா? அப்ப உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நார்மலா உங்களுக்கு மந்த்லி 10 கிளாஸ் தான் போடுறது. உங்களுக்கு இந்த இறுதியா ஏப்ரல் 10 நாள்ல 7 கிளாஸ் போட்டிக்கிறேன். விலகி கொள்ளணும். உங்களுக்காக தான் எல்லாம் போடப்படுது. கூடுதலா கிளாஸ் போட்டு இன்ஷால்லா இந்த மந்த் வந்து டெய்லி கிளாஸ் போட்டு இந்த தேர்ச்சியாறு தியரி விடயங்களை சொல்லி தருவேன். எனவே எல்லாரும் 7 மணிக்கு தயாராயிருங்க, ரெடி ஆயிருங்க, படிச்சு கொள்ளுவோம். இது பிறகு நாங்க என்ன படிப்போம்டா அந்த செலவுகளை வகைப்படுத்துற விடயமேக்கி செயற்பாட்டு செலவு, இதுல வரக்கூடிய விநியோக செலவு, நிர்வாக செலவு, நிதி செலவு, ஏனைய செலவு, அது எல்லாத்தையும் நாங்க விளக்கங்களா பார்த்துட்டு அடுத்து இந்த ஒவ்வொரு விடயம் விநியோக செலவு, நிர்வாக செலவு, நிதி செலவு, ஏனைய செலவு, அதுக்குள்ள வரக்கூடிய விடயம் என்னென்ன விடயங்களை பதிவு செய்வோம். சும்மா பேப்பர்ல போய் இதை பார்த்து போடுறது இல்ல. விநியோக செலவுண்டா என்னென்ன விடயங்கள் எல்லாம் தருவேன். நிர்வாக செலவுல என்ன வரும், நிதி செலவுல என்ன வரும், ஏனைய செலவுல என்ன வரும், அதே போல வருமானங்கள் என்ன பதிவு செய்யப்படும். அடுத்த இறுதியா வருமான கூற்று மாதிரி வடிவம் எப்படி நாங்க ஃபார்மேட் செய்யறது, அந்த நிரல்கள் எப்படி வரும், விற்பனை எங்க பதிவுறது, விற்பனை கிரயம் எங்க பதிவு செய்யறது, செலவுகளை கூட்டுறதா அல்லது கழிச்சு காட்டுறதா, வருமானங்கள் எப்படி பதிவு செய்யறது, இறுதியில வரக்கூடியது லாப நட்டங்கள் எப்படி வரும், அடுத்தது சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையை காட்டுற அட்டவணை அல்லது கூற்று, நிதி நிலைமை கூற்று, அந்த ஃபார்மேட் எப்படி வரும், சொத்துக்களை வகைப்படுத்தி காட்டுவோம். நடைமுறை சொத்து, நடைமுறை அல்லா சொத்து, அதை நாங்க எப்படி பதிவு செய்யறது. நார்மலா நீங்க 2வது பாடத்துல படிச்ச மாதிரி வராது. இங்க கிரயம், திரண்ட தேய்வு, தேறிய பெறுமதி அப்படி வரும். அதை எப்படி நாங்க சொத்துக்களை காட்டுறது, நடைமுறை சொத்து, பொறுப்புகள், நடைமுறை பொறுப்பு, நடைமுறை எல்லா பொறுப்பு, உரிமையாண்மை எப்படி காட்டுறது, நாங்க கண்டுபிடிச்ச லாபத்தோட மூலதனத்தை கூட்டி காட்டணும். அப்படி உங்களுக்கு நிறைய விடயங்கள் வருமான கூற்று, நிலைமை கூட்டுட முழுமையான மாதிரி வடிவம், பேலன்ஸாவுள்ள செயற்பாட்டு செலவோட வகைப்படுத்தல், ஒவ்வொரு செலவுகள்ல வரக்கூடிய கூறுகள் எல்லாம் இன்ஷால்லா அடுத்த கிளாஸோட முடிச்சிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு சீராக்கம் ஆரம்பிக்கப்படும். அந்த சீராக்கத்துல இறுதி இருப்பு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு படிச்சுட்டு போவோம். சரியா? அப்ப இன்ஷால்லா உங்களுக்கு டெய்லி கிளாஸ் போடுவேன். அடுத்த கிளாஸோட அடிப்படையான மாதிரி வடிவங்கள் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்க சீராக்கம் ஆரம்பிப்போம். இதுல வரக்கூடிய அடிப்படை ஒரு சில பயிற்சிகள் இன்ஷால்லா கிளாஸ்ல தொடர்ச்சியா செஞ்சுட்டு போவேன். உங்களுக்கு தியரி டியூட் போடுவேன். அதுல எழுதி படிச்சு கொள்ளணும். இதே மாதிரி எழுதி தான் கிளாஸ் போகும். சும்மா உங்களுக்கு டியூட் அடிச்சு வாசிச்சு போனா அது கிளியரா படிச்சு கொள்ள இயலாது. அதனால முக்கியமான தலைப்புகள் போட்டு பிள்ளைங்க விட்டு டியூட் வரும். தேர்ச்சி 5 மார்க்.
அடுத்தது உங்களுக்கு கொஸ்டின் பயிற்சிகள் எல்லாம் டியூட்டர் ஒன் பாஸ் பேப்பர் மாடல் பேப்பர் எல்லாம் செஞ்சுட்டு போவோம் அடிப்படை பயிற்சிகளோட. சரியா? எனவே எல்லாரும் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ண மாதிரி எல்லாரும் ஹோப்பா சந்தோஷமா கிளாஸ்ல ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. இது ஆன்லைன் கிளாஸ், நாங்க டிரெக்ட் மாதிரி படிக்கிறோம். அப்போ உங்கள்கிட்ட சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் கிளாஸ் வந்து தொடர்ச்சியான முறையில ஒழுங்கா செய்யலாம். சரியா? உங்களுக்கு லைவ் கிளாஸ் மட்டும்தான் கேட்டீங்க, உங்களுக்கு புதிய புதிய பாடங்கள் லைவ் கிளாஸ் தான் செய்யறேன். மேலதிகமான விடயங்கள் ரெக்கார்டிங் போடப்படுது. எனவே எல்லாரும் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணாதான் கிளாஸ் செஞ்சுட்டு போகலாம். கிளாஸ் கட் பண்ணக்கூடாது. ஏதாவது முக்கியமான வேலையா இருந்தா கிளாஸ்க்கு வர இல்லாட்டி இன்ஃபார்ம் பண்ணணும். தொடர்ச்சியா கிளாஸ் வரலாட்டி கிளாஸ்ல எடுக்க மாட்டேன், ரிமூவ் பண்ணிடுவேன். சரியா? அப்ப கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்கிறீங்க, எத்தனை பேர் ஜாயின் பண்ணி படிக்கிறீங்கன்னு பார்த்துக்கொள்ளுங்க. விலகி கொள்ளணும். உங்களுக்கு நார்மலா நாட்டுல எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் உங்களோட ஏலவன்னு சொல்றது கட்டாயம் இடம்பெறும். அது ஆகஸ்ட்லன்னு சொன்னா கட்டாயம் பார்ப்பான். உங்களுக்கு ரிசல்ட் வரும். அடுத்து யூனிவர்சிட்டி போவீங்க, அது டிகிரி முடிப்பீங்க, அடுத்தது ஜொப்புக்கு போவீங்க. அப்படி உங்களோட வாழ்க்கை பெய்துகிட்டே இருக்கும். அதனால என்ன ஒரு பிரச்சனையோ சிச்சுவேஷனோ அதை நீங்க யோசிச்சு கூட வாழ்க்கையை வீணாக்காம தொடர்ச்சியா படிக்கிற வேலையை பாருங்க. நம்மளா 2 வருஷம் தான் படிக்க போறீங்க. அந்த 2 வருஷத்துல ஒழுங்கான முறையில படிச்சு உங்களோட ஃபியூச்சருக்கு எங்களுக்கு தேவையானபடியும் ஒரு தொழில், ஒரு ஜொப் ஒன்று நாங்க செய்யணும். இப்ப நான் வந்து படிச்சதால தான் ஒரு டீச்சிங் செய்யறேன். அதே போல உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை வேணும்னா இறுதி சந்தர்ப்பம் ஏ லெவல்ல இந்த கல்வி, இந்த படிப்பு நீங்க ஒழுங்கா செஞ்சாதான் பின்னுக்கு நாங்க ஹையர் எஜுகேஷனுக்கு போயிட்டு ஒரு தொழிலை பெற்றுக்கொள்ளலாம். அதனால எல்லாரும் ஒழுங்கா படிச்சுக்கொள்ளுங்க. இந்த பாய்ஸா இருந்தாலும் கேர்ள்ஸா இருந்தாலும் கட்டாயம் உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு தொழில்னு தேவை. அதனால ஒழுங்கா படிச்சு ரிசல்ட் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சொல்லிக்கொள்ளுங்க. மாத ஃபீஸா இருக்கலாம், அல்லது ஏதாவது டவுட்டா இருக்கலாம், வேற நிறைய பிரச்சனை வரும். எதா இருந்தாலும் தெளிவா சொல்லி உங்களோட படிப்புகளை மேற்கொள்ளுங்க. அதுக்கு தடையாய்க்கிற விஷயத்த விட்டுட்டு ஒழுங்கா படிச்சு கொள்ளுங்க. என்ன பிரச்சனைனாலும் சொல்லுங்க, ஹெல்ப் பண்ணி படி தருவேன். இன்ஷால்லா தொடர்ச்சியான முறையில படிப்போம். நான் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். எல்லாரும் டெய்லி 7 மணிக்கு ஜாயின் பண்ணணும். உங்களுக்கு 7:10க்குள்ள கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி அப்படி தொடர்ச்சியா செய்வேன். சரியா? ஓகே. தேங்க்யூ, ஜிசாக்கல்லா ஹைரா. தொடர்ச்சியா நாங்க அடுத்த கிளாஸ்ல படிப்போம். நம் திருச்சியாரோட முதலாவது கிளாஸ் தொடர்பு அவங்களோட கருத்துக்களை போடுங்க. குரூப்ல போடலாம், பிரச்சனை இல்லை. குரூப்பிக்கு தானே, எல்லாரும் குரூப்ல போடுங்க. அடுத்தது இந்த யூடியூப் பார்த்து படிக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பீங்க. தொடர்ச்சியா எல்லாரும் சொல்றது யூடியூப்ல பார்த்து படிக்கிறேன்னு. இப்ப இலங்கையில படிக்கக்கூடிய 2027 மாணவர்கள் யூடியூப்ல தொடர்ச்சியான முறையில படிக்கிறீங்க. ஓகே, படிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு யூடியூப்ல ஒரு சில விடயங்கள் தான் அப்லோட் பண்ணுவேன். தொடர்ச்சியா ஃப்ரீ கிளாஸ் இடம்பெறாது. எனவே 2027 உங்களுக்கு ஒரு சிறந்த கணக்கீட்டு வகுப்பு தேவைன்னா கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு ரிசல்ட் 100% உறுதிப்படுத்தலாம். எனவே மேலுள்ள இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிச்சு கொள்ளுங்க. இன்ஷால்லா நாங்கள் அடுத்த கிளாஸ் சந்திப்போம். தேங்க்யூ, ஜிசாக்கல்லா ஹைர்.